கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அழகிய ஓமையாக பேசிய பொன் மொழிகளில் இந்த ஒரு வசனமும் ஒன்று. இந்த வசனத்திற்கு பல விதங்களில் நாம் விளக்கம் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று முக்கியமாக ஒரு விளக்கம் ஊழியத்தை குறித்ததான ஒரு விளக்கம். இதன் முன்புள்ள வசனங்களில் மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததும் என்றும் தனது பாடுகளை குறித்தும் அடுத்த வசனங்களில் ஊழியம் செய்யும் நபரை குறித்தும் குறிப்பிடுகின்றார். அதாவது கர்த்தர் நிமித்தம் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு உண்மையான தேவ ஊழியனை கோதுமை மணிக்கு ஒப்பிடலாம். அந்த கோதுமை மணியை விதைக்காமல் நமது சட்டை பையினுள் பத்திரப்படுத்தி வைத்திருந்தால் ஒருவருக்கும் பலனில்லாமல் காய்ந்தும் போய்விடுகிறது. ஆனால் அந்த கோதுமையை நிலத்தில் போட்டால் அந்த கோதுமை மணியானது செத்து அந்த கோதுமையிலிருந்து பல 100 கோதுமை மணிகள் எழும்புகிறது. ஒரு ஊழியன் தனது வீடு, தனது தாய் தந்தை மக்கள் என்றிராமல் தனது அதாவது என்ற ஒன்றிற்கு செத்தால், அதாவது வெறுத்து விட்டால், அதாவது அவனது தனது வீட்டார் நிமித்தமாக செத்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும். முதலாவதாக ஒவ்வொரு ஊழியர்களின் அழைப்பும் பல விதமான வித்தியாசங்கள் உண்டு. பேதுருவின் அழைப்பு வேறு, பரிசுத்த பவுலின் அழைப்பு வேறு. ஓட்டம் ஒன்றுதான். அனைவருமே கிறிஸ்துவுக்காக ஓடி ஜீவனை விட்டவர்கள். அதாவது சென்னை பட்டணத்தில் தோமாவின் விதை, ரோமரின் தலைமை இடமாக உள்ள வாட்டிக்கன் நகரிலே பரிசுத்த பேதுருவின் விதை, இப்படி அனைத்து சீசர்களுமே அது விதைகளாகவோ தனது குடும்பத்திற்காகவோ ஜீவனை விடவில்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆபிரகாமை குறித்து தியானிக்கும் போது கானானை நோக்கி அழைக்கப்பட்டு ஓடினான். ஆனால் தனது தந்தையின் நிமித்தமாக பாதி வழியிலே நின்றுவிட்டான். தந்தையின் இறப்புக்கு பின் மிக சரியாக ஓடுகிறான் என்று ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களில் வாசிக்கிறோம். குறிப்பாக தேவ ஊழியர்கள் வேறு எந்த காரியத்தை குறித்தும் திசை திருப்பப்படாமல் கர்த்தரை நோக்கியே ஓடக்கடவும். ஒரு ஊழியக்காரன் என்ற கோதுமை மணியை தேவன் பல 100 மடங்காக பெருக்கவே பலன் தருமாறும் தேவன் விரும்புகிறார். ஆமென். God bless you.